இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு வரலாம். வணக்கம் சல்மான். பிஎட் இளநிலை கல்வியில் பருவத்தேர்வு வினாத்தால் மதுரையில் இருந்துதான் கசிந்ததாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து அங்கு கல்வித்துறை சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது? யார் மீதாவது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விரிவாக பதிவு செய்யுங்கள். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சார்பில் பிஎட் இளங்கலை பட்டத்திற்கான அந்த தேர்வுகளானது செமஸ்டர் தேர்வுகளானது நடைபெற்று வருகிறது. இந்த தேர்வுகள் 27ஆம் தேதி முதலாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று நடைபெறக்கூடிய அந்த தேர்வுக்கான வினாத்தாள்கள் ஏற்கனவே நேற்று இரவே வாட்ஸ்அப் மூலமாக சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது அந்த வினாத்தாள்கள் மாற்றப்பட்டு வேறு வினாத்தாள்கள் மூலமாக மாணாக்கர்கள் தேர்வு எழுதி வருகின்றனர். மதுரையை பொறுத்த மட்டிலும் 5 தேர்வு எழுதும் மையங்கள் அமைக்கப்பட்டு அதில் 13 பள்ளி அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளுக்கான அந்த தேர்வு மாணாக்கர்கள் தேர்வு எழுதி வருகிறார்கள். ஏனென்றால் மதுரை மட்டுமல்லாமல் சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணாக்கர்களும் கூட இந்த 5 தேர்வு மையங்களில் தேர்வு எழுதி வருகிறார்கள். இந்த 13 ஆசிரியர் அந்த கல்வியில் பயிற்சி கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கான தேர்வுகள் தான் இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வினாத்தாள் வெளியான விவகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த 13 கல்வி ஆசிரியர் பயிற்சி கல்வி நிறுவனங்கள் அதே போன்று 5 தேர்வு மையங்களுக்கு அனுப்பப்பட்ட வினாத்தாள்களை முறையாக சோதனை நடத்தியிருக்க வேண்டும். ஏற்கனவே 2 தேர்வுகள் நடத்தப்பட்ட நிலையில் அந்த தேர்வுகளிலும் இதுபோன்று வினாத்தாள்கள் நிச்சயமாக வெளியாகி இருக்கும். அதனால் ஏற்கனவே நடைபெற்ற இந்த செமஸ்டர் தேர்வுகள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் கூட எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆசிரியர் தேர்வு என்பது ஏற்கனவே காலி பணியிடங்கள் 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் அந்த ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்காக ஒரு தேர்வு நடத்தப்படுகிறது. அதுபோன்ற இந்த தேர்வுகளை ஒரு அனுமதியோடு நடத்தப்படக்கூடிய அரசு நடத்தக்கூடிய இந்த தேர்வில் இதுபோன்று ஒரு முறைகேடு நடைபெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது வரைக்குமாக 5 தேர்வு மையங்களிலும் அந்த வினாத்தாள்கள் வந்து செல்வதற்கான அந்த பறக்கும் படையினர் இந்த வினாத்தாள்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்ட பகுதி அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த பகுதிகளில் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் அதே போன்று காவல்துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடமே தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இதுபோன்று மதுரையில் நடைபெற்ற 5 தேர்வு மையங்களில் உள்ள ஏதோ ஒரு தேர்வு மையத்தில் இருந்துதான் இதுபோன்ற வினாத்தாள்கள் வாட்ஸ்அப் மூலமாக கசிந்திருப்பதாக தற்போது வரைக்குமாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த தேர்வு முறை என்பது முழுவதிலுமாக முறைகேடாக நடைபெற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதனை முழுமையாக நம்பி இருக்கக்கூடிய தேர்வு எழுதக்கூடிய மாணாக்கர்கள் இது போன்ற ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது. ஏனென்றால் நம்பிக்கையோடு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய நிலையில் வினாத்தாள்கள் கசிவு ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் மன உளைச்சலில் தான் இன்று தேர்வு எழுதக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். எனவே ஏற்கனவே நடைபெற்ற தேர்வுகளும் இனி நடைபெறக்கூடிய தேர்வுகளை முழுவதுமாக ரத்து செய்யவிட்டு அடுத்த கட்டமாக ஒரு தேர்வு நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கூட எழுந்திருக்கிறது. தற்போது வரைக்குமாக இந்த 5 தேர்வு மையங்களிலும் அதிகாரிகள் நேரடியாக சென்று விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதே போன்று இதுபோன்று இந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இதுபோன்று தினசரி வராத மாணாக்கர்களுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கான இதுபோன்று தேர்வு எழுதுவதற்கான முயற்சிகளும் முறைகேடுகளும் நடைபெறுவதாகவும் அவர்கள் வேறு மாநிலங்களில் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு தினசரி கல்லூரிக்கு வருவது போன்ற அவர்களுக்கு வருகை பதிவேட்டில் இடம்பெறும். அதனை அடுத்தாக அவர்கள் தேர்வு எழுதுவது போன்று இதுபோன்று முன்னரே வினாத்தாள்களை அவர்களுக்கு கசிய வைத்து அவர்கள் தேர்வு எழுதுவதற்கு மட்டும் இதுபோன்ற தேர்வு மையங்களுக்கு வருவதாகவும் கூட ஒரு புகார் எழுந்திருக்கிறது. எனவே இதுபோன்று மிகப்பெரிய ஒரு கல்வியல் சார்ந்த ஒரு ஆசிரியர் படிப்பு சார்ந்த விவகாரத்தில் மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடைபெற்றுள்ளதால் இது குறித்தான சிபிஎஸ்இ அல்லது சிபிஐ தரப்பிலான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கல்வியாளர்கள் தரப்பில் எழுப்பப்பட்டிருக்கிறது. சல்மான், தற்போது பிஎட் இளநிலை கல்வியலுக்கான பருவத்தேர்வு வினாத்தாள் கசிந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்று இந்த தேர்வை எழுதக்கூடிய மாணவர்கள் எந்த மனநிலையில் இந்த தேர்வை எதிர்கொண்டிருக்கிறார்கள்? அது குறித்தான தகவல்கள் இருந்தால் பதிவு செய்யுங்கள். நிச்சயமாகவே மிக ஒரு நம்பிக்கையோடு ஒரு ஆண்டுகளாக படித்து முடித்து இது போன்ற செமஸ்டர் தேர்வுகளை எழுதுவோம், நமது வாழ்வில் ஒரு எதிர்காலத்தை நோக்கி செல்லும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஆசிரியர் தேர்வை எழுதக்கூடிய மாணாக்கர்கள் இன்று காலை இதுபோன்று வினாத்தாள்கள் வெளியான நிலையில் ஏற்கனவே தாங்கள் எழுதிய வினாத்தாள்கள் நிச்சயமாக அது முறையாக இருந்திருக்குமா, நிச்சயமாக முறைப்படி நடைபெற்றிருக்கும். எனவே இது போன்ற தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கையோடு இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாணாக்கர்களும் நாம் காலையில் அவர்கள் தேர்வு எழுத செல்லும்
செல்லும் பொழுது அவர்களுடைய மனநிலை என்பது இதுபோன்று முறைகேடாக நடைபெற்றவர்களுக்கான சாதகமாக இந்த தேர்வு அமைந்து விட்டது. நாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இந்த தேர்வை எழுதினாலும் கூட நமக்கு உரிய தீர்வு கிடைக்காது என்ற ஒரு மனநிலையோடு அவர்கள் செல்லக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படுகிறது. அதே போன்று ஒரு அரசு நடத்தக்கூடிய தேர்விற்கு சாதாரணமாக ஒரு தேர்வு எழுதுவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக வினாத்தாள்களை டவுன்லோட் செய்து அதனை பிரிண்ட் அவுட் மூலமாக கொடுத்து அதனை தேர்வு எழுத சொல்வது என்பது மிகப்பெரிய இந்த தேர்வு சல்மான், நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்கள். பிஎட் இளநிலை கல்வியியல் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான விவரங்களை சென்னையிலிருந்து எமது செய்தியாளர்கள் ஜெயலானி மற்றும் மதுரையிலிருந்து சல்மான் வழங்கினார்கள். நன்றி ஜெயலானி மற்றும் சல்மான்.